நபர்களுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு உங்களோட சொந்த ஜிபே இல்ல போன்பேவை யூஸ் பண்றீங்களா? இது சட்டப்படி குற்றம் மற்றும் ஆர்பிஐ விதிமுறைக்கு எதிரானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அச்சச்சோ, அப்புறம் எப்படி என்னோட வாடிக்கையாளருக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு தானே கேக்குறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிசா ஸ்டுடியோ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஸ்டாரிஸில் புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு நியூவா. இது வரைக்கும் நம்ம கஸ்டமருக்கு வந்து மணி சென்ட் பண்ணுவோம், மணி ட்ரான்ஸ்ஃபர். அது வந்து நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபரில் அவங்க அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கூட ஆட் பண்ணி நம்ம மணி சென்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம எதிர்பார்த்த அப்டேட் அது வந்திருக்கு. கியூஆர் கோடு இல்லை யூபிஐ ஐடியை வச்சு நம்ம மணி சென்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டாரிசி ஐடி வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஐடி தேவைப்படுறோம், கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஐடி இமீடியட்டாக போட்டு கொடுப்போம். இதில் வந்து நிறைய சர்வீசஸ் இருக்குது. ஏபிஎஸ் வச்சு காசு விட்ரா பண்ணுறது, ஏடிஎம் கார்டுக்கு விட்ரா பண்ணுறது, மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச், ஃப்ளைட் டிக்கெட், பஸ் டிக்கெட்டு, ஃபாஸ்டேகு, இபி பில்லு, போலீஸ் செல்லான், எல்லாமே நிறைய சர்வீசஸில் இருக்குது. எல்லாமே ஒரே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் வாலெட் தான் இதில். ஐடி வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஐடி தேவைப்படுறோம், கால் பண்ணுங்கள். இதுதான் நம்ம ஸ்டார் ஈஸியில் புதுசாக வந்திருக்க ஆப்ஷனு. இதுதான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஆப்ஷன் வந்திருக்கு. இதில் நம்ம கியூஆர் கோட் மூலமாக அமௌண்ட் பே பண்ணிக்கலாம், நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கு யூபிஐ ஐடி வச்சும் அவங்க ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் யூபிஐ ஐடி வச்சு அவங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் நம்பர் இல்லாமல். ஆப் இதில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்டாரிஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. வெண்டர் பேமெண்ட் சொல்லிட்டு அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூபிஐ ஐடி மூலமாக எப்படி பணம் நம்ம கஸ்டமருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து இதுலேயும் சார்ஜஸ் வந்து போகும். நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயும் பணம் 1000 ரூபாய்க்கு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு சார்ஜஸ் எடுப்பாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டாரிசி ஆப்பை வந்து நீங்கள் நம்ம டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறோம். வெர்ஷன் வந்து 3.0.6 இந்த வெர்ஷனில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் வந்து இதை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணி இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டாரிசி ஓப்பன் பண்ணி இதில் ஹோம் பேஜில் மணி ட்ரான்ஸ்ஃபர் அதில் வந்து வெண்டர் பேமெண்ட் இருக்குல்ல, அதுதான் இப்போ புதுசாக நம்ம லான்ச் பண்ணியிருக்க ஆப்ஷன் வந்து. இது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகாது. இது வந்து நம்ம மந்த்லி 1 லட்சம் ரூபாய் கிட்ட மணி ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி பண்ணவங்க தான் யூஸ் ஆகும். அந்த மாதிரி அவங்களுக்கு தான் ஓப்பன் ஆகும். எல்லாருக்குமே இது ஓப்பன் ஆகாது. பண்ணுறேன், நல்ல டார்கெட் கொடுப்பேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இதை எனேபிள் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணால் அவங்க எனேபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் வெண்டர் பேமெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கஸ்டமரோட மொபைல் நம்பர் போடணும். கஸ்டமருக்கு வந்து ஏற்கனவே நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். அவங்க மொபைல் நம்பர் ஓடிபி போட்டு அதே ப்ரொசீஜர் தான். கஸ்டமரோட மொபைல் நம்பர் இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து அவங்களோட பெனிஃபிஷரி நேமு, அப்புறம் வந்து அவங்க ஏரியா பின்கோடு வேணும். எந்த ஏரியாவில் இருக்காங்களோ அந்த பின்கோடு கண்டிப்பாக தேவைப்படும். பின்கோடு போட்டுட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துடலாம். இப்போ கஸ்டமரோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி இது பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இதில் வந்து மேலே ஆட் பெனிஃபிஷரின்னு இருக்கு பாருங்க. இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து செலக்ட் டைப் கேட்கும், யூபிஐ அக்கௌண்ட். இதில் வந்து யூபிஐ செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ட்ரு யூபிஐ ஐடி கேட்குது. இதில் வந்து யூபிஐ ஐடி கஸ்டமரோட யூபிஐ ஐடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த யூபிஐயில் கஸ்டமர் நேம் எப்படி இருக்கோ அதையும் டைப் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு ஆட் பெனிஃபிஷரி போட்டிங்கன்னா அந்த கஸ்டமரோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். யூபிஐ விடுந்து யூபிஐ ஐடி வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம போட்ட நேம் அப்புறம் யூபிஐ ஐடி காமிக்கும். சைடில் ரைட் சைடில் வந்து வேலிடேட் காமிக்கும். இது வந்து நம்ம கஸ்டமர் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் மட்டும் வேலிடேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அகைன் பண்ண தேவையில்லை. அதில் வேலிடேட் கொடுத்தீங்கன்னா கெட் நேம் வித்தவுட் கிரெடிட் இருக்கும். இதில் வந்து அவங்க என்ன நேமில் இருக்குன்னு சொல்லி கரெக்டாக இது வெரிஃபை பண்ணிடும். இதுக்கு வந்து 2.6 வந்து சார்ஜஸ் எடுப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வெரிஃபிகேஷன் தான். அதுக்கப்புறம் நம்ம எத்தனை டைம் வேணாலும் மணி அனுப்பிக்கலாம்.
பே கொடுத்துட்டோம்னா நேம் கரெக்டாக வந்துடுச்சு. அதில் ஓகே கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணோம்னா ஐஎம்பிஎஸ் அமௌண்ட் எவ்வளவு 1000 பே பண்ணுறேன், மறுபடியும் 1000 பே பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களோட நேமு, அப்புறம் நம்ம அவங்க கொடுத்த யூபிஐ ஐடி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு 8 ரூபா 19 ரூபாய் சேர்த்து சார்ஜஸ் எடுப்பாங்க. இதுதான் அந்த சார்ஜஸ் இருக்குது. 1 ரூபாய்க்கு இவ்வளோ, 2 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்கு இந்த அமௌண்ட்டு, 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்கு 13 ரூபா, 4000 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும் 34 ரூபா 34 ரூபா 25 பைசா எடுப்பாங்க. இந்த மாதிரி சார்ஜஸ் எடுப்பாங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கம்பெனிலேருந்து டிடிஎஸ் ஜிஎஸ்டி எல்லாம் கட்டுறதுனால நமக்கு அது எந்த ப்ராப்ளம் வராது. எவ்வளோனாலும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதில் நம்ம வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கஸ்டமரோட அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். இந்த மாதிரி தான் யூபிஐ ஐடி மூலமாக நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இது நியூ ஆப்ஷன். இன்னொன்று வந்து கியூஆர் கோடு மூலமாக, இன்னொரு ஆப்ஷன் வந்து கியூஆர் கோடு மூலமாக எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டாரிஸில் ஹோம் பேஜில் ரெண்டர் பேமெண்ட் செலக்ட் பண்ணி கஸ்டமரோட மொபைல் நம்பர் போட்டோம்னா இப்போ நம்ம ஆல்ரெடி யூபிஐ ஐடி வச்சு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கியூஆர் கோடி தான் இப்படி பார்த்துட்டு இருக்கோம். இதில் மேலே ஆட் பெனிஃபிஷரி கொடுத்தீங்கன்னா செலக்ட் டைப் யூபிஐ, இதில் வந்து அந்த ரைட் சைடில் கியூஆர் கோடு மாதிரி இருக்குல்ல, இது வந்து நம்ம கஸ்டமரோட கியூஆர் கோடு வாங்கிக்கணும். ஸ்கேன் பண்ணிட்டோம்னா வந்துருச்சு. அப்புறம் பெனிஃபிஷர் நேம் விசா ஸ்டுடியோன்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆட் பெனிஃபிஷரி கொடுத்தோம்னா கஸ்டமருக்கு ஓடிபி வரும். ஆட் கொடுத்தோம்னா கஸ்டமருக்கு ஓடிபி வந்துருச்சு. 83 கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். இதே அதே தான், சேம் தான். இதை வந்து நம்ம வேலிடேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைமுக்கு வந்து 2.6 வந்து சார்ஜஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம எவ்வளோ நாள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம சாரீஸ் ஆப்பில் தான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க கியூஆர் கோடு யூபிஐ ஐடி மூலமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நம்ம சாரீஸில் வருது. ஐடி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஐடி போட்டு கொடுப்போம் ஃப்ரீயாக. எந்த சார்ஜஸும் இல்லை, ஃப்ரீ ஐடி தான். கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நிஷா ஃபோட்டோகிராஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.